பூர்வீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ரீதியாக, உங்கள் ஜாதக ரீதியாக வழிகாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு தொழில் விருத்திக்காகவோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஹெல்த்தில் ஒரு இஷ்யூ வந்துருச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்காக நான் கடன் வாங்கினேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கே இப்போ நிறைய பேர் மாதம் மாதம் கடன் வாங்கக்கூடிய நிலையை பார்க்க முடியுது சார். இந்த மாதிரி கடன் தீரவே மாட்டேங்குது, திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டே இருக்கும். நிறைய பரிகாரங்கள் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இன்றைக்கே நான் ஒரு பரிகாரம் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு நல்ல டைம் சொல்லுங்கள், என்னுடைய கடன் எல்லாம் அடைஞ்சிடணும். அற்புதமான கேள்வி. அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைய கடன் தீர்க்கக்கூடிய பரிகாரங்களை பேசியிருக்கிறோம். நீங்கள் சொல்கிறது உண்மை. அதை செய்து கடன் தீர்ந்ததாகவும் பலர் எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் சார், கடன் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, எனக்கு இன்றைக்கே எனக்கு அதுக்குரிய இதை நான் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்கிறீங்க. ரொம்ப எளிமையான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, முருகனுக்கு வந்து செவ்வரளி பூக்களினால் அர்ச்சனை பண்ணுவது. அப்படி உங்களுக்கு நம்ம அழகு தமிழில் நல்ல மந்திரங்கள் இருக்கும், முருகனை போற்றின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லி செவ்வரளி பூக்களினால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுக்கு ஒரு 108 முறை அர்ச்சனை செய்து விட்டு, இன்றைக்கி அதுக்கு ஒரு அருமையான நேரம் இருக்குது. இன்று மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கடனை அடைப்பதற்கு அற்புதமான நேரம். நமக்கு பல லட்சம் ரூபா கடன் இருந்துச்சுன்னா கூட அது ஒரு சிறிதளவு, ஒரு 10 ரூபா, ஒரு ரூபா, நம்மளால என்ன முடியுமோ, யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கோமோ அந்த கடனை அதில் இந்த ஒரு பகுதியை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும். இது எப்போன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல முருகனுக்கு செவ்வரளி பூக்களினால இன்றைக்கி அர்ச்சனை பண்ணணும். செய்துட்டு பிறகு இந்த மத்தியானம் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே இன்றைக்கி நல்ல அந்த நேரம் நடக்குது. அதனால் கொண்டு போய் இந்த கடனை அடைப்பதற்கு நீங்கள் ஒரு சிறிதளவாவது கடனை அடைப்பதற்கு முயற்சி செய்தால் வேகமாக கடனை அடைப்பதற்குரிய பண வருமானம் வரும், உங்கள் பிரச்சனைகள் தீரும், கடனை வேகமாக அடைச்சிருவீங்க. இன்றைக்கி அந்த நல்ல நேரம் நடக்குது, அதை பயன்படுத்திக்கணும். அற்புதமான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப எளிமையாகவும் இருந்தது. மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் ஆறுமுகம்மா. எந்த ஊர்லேருந்து? திருநெல்வேலி. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு நான் இந்த விவசாயம் ரொம்ப தடைப்பட்டுமா, அது ஒரு வருமானமே இல்லை. சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்களோ? சரி, புரியுது. அவங்க பேரு, வயது சொல்லுங்க. என் பேர் ஆறுமுகம். எனக்கு வயசு 57. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமாம்மா? அதெல்லாம் தெரியாதுமா. சரி, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணும், கடன் தீரணும், ஏதாவது உதவி கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. கடன் உதவி இன்னும் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் ஜாதகம் எப்படி என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டுடைய இறுதியில் அப்படி உதவி கிடைக்கும்னு இருக்குமா? இந்த ஆண்டுடைய இறுதியில் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும்னு இருக்குது. நிறைய பண உதவி கிடைப்பதற்கு என்ன பண்ணால், திருச்செந்தூர் முருகன் வழிபாடு தாம்மா இதற்கு மிகச்சிறந்த வழிபாடு. முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த கந்த சஷ்டி கவசம் இருக்குது பாருங்க, அதை போட்டு கேளுங்கம்மா. ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் கந்தர் சஷ்டி கவசத்தை அது போட்டு கேட்கணும். அது கேட்க வந்து நல்ல பலன் தரும். அதில் சில வரிகள் வந்து மிக விரைவாக பலன் கொடுக்கக்கூடிய வரிகள் இருக்குது. இந்த ரகன பவச ரன்னு ஆரம்பிக்கும். முடிந்தாலும் அதை சொல்லலாம், சொல்ல முடியலைன்னா காது கொடுத்து கேட்கலாம். அது வந்து விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உதவியாக இருக்கும். பொதுவாகவே கடன் சுமைகள் இருக்குன்னா தீர்வதற்கு உதவும். இன்னும் புதிய கடன்கள் உங்களுக்கு வேணும்னாலும் கிடைக்கும். ஸோ கந்த சஷ்டி கவசத்தை மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் ஒலிக்க விடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்கம்மா, லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? உமா, சிதம்பரத்துலேருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க?
எங்க அக்கா பையனுக்காக கல்யாணத்துக்காக கேக்குறேன். அவருடைய பேரு வயது சொல்லுங்கம்மா. ஹரிஹரன். வயது 26. என்ன பேர் சொன்னீங்க? ஹரிஹரன். ஹரிஹரன். ஓகேம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மிதுன ராசி. திருவாதிரை நட்சத்திரம். சரி, லக்னம்மா? லக்னம் தெரியல மேடம். திருமணத்திற்காக கேக்குறீங்க, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. சொல்றதுல நடக்குமா கருத்தில நடக்குமா? வணக்கம்மா. வணக்கம் சார். ஹரிஹரன் என்ன படிச்சிருக்காரு? அவர் வந்து டிப்ளமோ தான் சார் படிச்சிருக்காங்க. டிப்ளமோல என்ன படிச்சிருக்காரு? சரியா தெரியல உங்களுக்கு. அதாவது இவருக்கு என்னன்னா வேலையிலும் ஒரு தடுமாற்றம் இருக்குமா, அது ஒரு 3 மாதங்கள்ல அந்த சூழ்நிலை மாறப்போகுது. வேலையிலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகுது. சரிங்களா? 3 மாசத்துக்கு பிறகு திருமணத்திற்கு வரன் தேடலாம். நல்ல வரன் அமையும், உறவிலேயே வரன் அமையும்மா. சரிங்களா? மகாலட்சுமி பெயருடைய பெண்ணாக அமைவாங்க, உறவிலேயே நீங்க தேடலாம், நல்ல முறையில் வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள். நன்றி. அழைத்தமை. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்க பேரு? பாலசுந்தரம். எந்த ஊர்ல இருந்து சார்? சென்னையில் தாமா. யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தாமா. ஓகே, உங்களுடைய வயது சொல்லுங்க சார். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. 54 வயசுமா. சுவாதி நட்சத்திரம் துலா ராசிமா. லக்னம் சார்? லக்னம் தெரியலையம்மா. சரி சார், டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுங்க சார். இதோ கட் பண்ணுங்க. உங்களுடைய கேள்வி என்ன சார்? ஒன்றும் இல்லைப்பா, நான் ஃபைனான்ஸ் மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். சரி. சரியா பணம்லாம் லாக் ஆயிடுச்சு, வரவே இல்லை. அதுதான் எதனா பரிகாரம் தான் கேட்கலாம். சரி, தொடர்ந்து பேசுங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்கள் ஜாதகத்தில் வந்து நிறைய பாதிப்புகள் காட்டுதுயா. இந்த பண விஷயத்துல பணம் திரும்ப வருவதில் தடைகளும் நிறைய பாதிப்பும் காட்டுது. அதனால இந்த மாதிரி விஷயத்திற்கு வந்து நம்ம ஒரு நிமிடத்தில் ஒரு பதில் சொல்லிட முடியாது. ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கணும். அதனால ஒரு முறை இங்கே நங்கநல்லூர் அலுவலகமோ டி நகர் அலுவலகமோ நீங்கள் நேரில் வந்து என்னை சந்திக்கலாம். அதுக்குரிய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை வந்து சந்திங்க. உங்களுக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. பொதுவாக சொல்லுவாங்க, இவங்க எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, எப்படி வாழ்ந்த குடும்பம்னு. ஒரு பொருளாதாரம் வந்து ஒருத்தவங்கள நம்ம உயர்வாகவும் எடுத்துகிட்டு போகும், அதே கடன் நிறைய வாங்கி அவங்கள வந்து சரிவையும் சந்திக்க வைக்கும் சார். அப்படிப்பட்ட ஜாதகக்காரர்களை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சில குறிப்பிட்ட பரிகாரம் நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு பரிகாரம் சொல்லி அவங்க வாழ்க்கை நல்ல மாற்றங்களை சந்திச்சிருக்காங்க. நிறைய பேருமா, நிறைய பேர். அதாவது ஒரு உயர்ந்த நிலைமையில் வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. பொருளாதார நிலைமைங்கிறது சாதாரண லெவல் இல்லை. இவங்களுக்கு வாழ்க்கையில் வீழ்ச்சியே கிடையாது அப்படின்னு நினச்சிருப்போம். முன்னோர்கள் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. தாத்தா பாட்டி சம்பாதிச்சிருப்பாங்க, அப்பா சம்பாதிச்சிருப்பாரு, நிறைய பணம் கையில் இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் அந்த பணத்தை முழுசாக இழந்துடுறாங்க. இழந்துட்டு சாதாரண மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை கூட வாழ முடியல. ரொம்ப அடிபட்டு வெக்கப்பட்டு வாழக்கூடியவர்கள் சமுதாயத்தில் நிறைய பார்க்குறேன். அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகம் பணத்தை தரக்கூடிய கிரகங்கள், குரு பகவானோ சுக்கிர பகவானோ, இதெல்லாம் பணம் தரக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்களுடைய பாதிப்பு இருக்கும். முன்னோர்கள் வந்து பாவம் செய்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. உங்களுக்கு பணம் வருவது மட்டுமில்லை, பணம் வரக்கூடிய வழி இருக்கு பாருங்க, அதுவும் நல்ல வழியாக இருக்கணும். அப்போ அவர்கள் பாவம் செய்து பணம் சம்பாதிச்சிருக்காங்கன்னா அது அடுத்தடுத்த தலைமுறையை பாதிக்குது. அவர்கள் வந்து சாதாரண வறுமையை விட மிக கொடிய வறுமையில் வாழறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நான் பல ஜாதகங்களை பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ ஒரு அன்பு நண்பர் கேட்டார், நான் வந்து ஒரு தொழில் செய்கிறேன், எனக்கு அதில் வந்து பணத்தடை இருக்குங்கிறார். இப்போ இப்படி என்ன இந்த மாதிரி கேள்விகளை பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். வட்டி தொழில் செய்கிறோம், என் தொழிலில் வந்து நீங்கள் வந்து எனக்கு பொறுத்த பணம் வரமாட்டேங்குது அப்படின்னா, அதை தொழிலாக எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆலோசனை சொல்வதே இல்லை. அன்பர் இந்த வரை புதுசாக கேட்குறாருன்னு நினைக்கிறேன். பல காலங்கள் கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்த மாதிரி செய்யக்கூடிய சில தொழில்களுக்கு, ஏன்னா இதனால் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்கள் பல குடும்பங்கள் இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்வதே இல்லை. அது ஒரு காரணம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இப்படி வாழ்ந்து கெட்ட குடும்பங்கள் அந்த ஜாதகங்களை நேரடியாக எடுத்து நம்ம ஒரு பரிகாரம் சொல்கிறோம். இந்த மாதிரி பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் பாவம் செய்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க, இதை நீங்கள் வந்து இந்த பரிகாரம் செய்தால் அந்த பாவங்களிலிருந்து விடுபட முடியும், அந்த தொழிலிலிருந்தும் மீண்டு வாருங்கள் அப்படின்னு சில விஷயங்களில் குறிப்பிட்டு சொல்கிறோம். அதை அவங்க எடுத்து செய்தாங்கன்னா, பரிகாரத்தை கேட்டு செய்தாங்கன்னா பெரிய வெற்றிகள் வாழ்க்கையில் வந்து சேரும். எல்லா தொழிலுக்குமே சில தர்மங்கள் இருக்கு, அதை கடைபிடிக்கணும். அந்த எத்திக்ஸ் அவங்க கடைபிடிச்சு தான் தீரணும். மிக்க நன்றி சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு பேசிக்கான கொஸ்டின், திருச்செந்தூர் போகிறோம், திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் ஆத்மார்த்தமாக நம்ம தெய்வத்தை வந்து வழிபட்டாலும் கூட ஒரு ஹோப் இருக்கும்ல, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், என் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும்னு. ஆனால் ஒரு சில பேருக்கு எனக்கு பெருசாக இந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வழிபாட்டில் நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணுறோமா? நிச்சயமாக. ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி
ஒரு வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஜாதகத்தை ஜோதிடத்தை காட்டி எந்த கிழமையில் போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதக ரீதியாக நம்ம வெற்றி பெறக்கூடிய கிழமை, நட்சத்திரம், இந்த பரிகாரத்திற்கு இது இந்த நாள் அப்படின்னு இருக்கும். அந்த நாளில் சென்று வந்தால் பெரிய வெற்றிகள் உண்டு, அது சந்தேகம் இல்லை. நமக்கு எதிரடையான நாட்களில் போகும்போது காரியம் ஆக மாட்டேங்குது. இப்போ சிலரை பார்ப்பீங்க, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் சார், ஆனால் போயிட்டு வந்தவங்க எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சேங்கிறாங்க. என்ன காரணம்? எதிரடையான நாட்கள்னு பேர். அந்த நாட்களில் போகும்போது இப்படி சிக்கல்கள் வருகிறது. ஆகவே இவர்களுக்கு சாதகமான நாட்கள், இவர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாட்கள், அதை ஜாதக ரீதியாக தெரிந்து கொண்டு செல்வது ஒரு நல்லது. இது ஒரு விஷயம். இரண்டாவது, நீங்கள் குறிப்பிட்டு திருச்செந்தூரை கேட்குறீங்க. திருச்செந்தூர் சென்று திரும்பி வந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் வாழ்க்கையில் உருவாகும், அதில் சந்தேகம் இல்லை. அப்போ நம்முடைய வழிபாட்டு முறையில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் தான் காரியம் ஆகாமல் இருக்கும். வழிபாட்டு முறையில் என்ன தவறு இருக்கலாம்? நான் சொல்கிற முறைகள் அப்படி கேட்டுக்கிட்டாங்கன்னா போகிறோம், அதன்படி தரிசனம் பண்ணினால் வெற்றி கிடைச்சிடும். முதல்ல திருச்செந்தூர் போனோம்னா அங்கே கடலில் குளிக்கணும். கடலில் குளிக்காமல் நேரடியாக போய் சாமி கும்பிட்றது இல்லை, முதல்ல கடலில் குளிக்கணும். குளிச்சுட்டு இரண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்? நாழிக்கிணறில் போய் குளிக்கணும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன பண்ணணும்? துண்டிகை விநாயகர் இருக்கிறார். நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் விநாயக பெருமானுடைய அனுக்கிரகம் வேணும். அவர்தான் தடைகளை போக்கக்கூடியவர். ஆகவே துண்டிகை விநாயகரை முதல்ல வழிபடணும். இவர்கள் திருச்செந்தூரில் முருகனை வழிபடுவதற்கு முன்னால் இதெல்லாம் செய்யணும். கடலில் குளிக்கணும், பிறகு நாழிக்கிணறில் குளிக்கணும், மூன்றாவதாக துண்டிகை விநாயகரை வழிபடணும், நான்காவது போகர் சமாதிக்கு செல்ல வேண்டும். போகர் சமாதிக்கு போய் அங்கே வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்துவிட்டு ஐந்தாவது திருக்கோயிலுக்குள்ளே போகிறோம், முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம். அவரை வழிபாடு செய்துவிட்டு அடுத்தது வெளியே வந்து வள்ளி குகைக்கு போய் இங்கே வழிபாடு செய்யணும். அப்போ 6 விஷயங்கள் ஈஸியாக சொல்கிறோம். இந்த வழிபாடுகளை முறையாக முடித்து விட்டு வருகிற போது காரியங்கள் வெற்றி பெறுகிறது. நம்ம வேக வேகமாக போகிறோம். சில பேர் கடலில் குளிப்பாங்க, அப்படி சாமியை கும்பிட்டுருவாங்க, வேறு வழிபாடுகள் செய்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் நான் சொல்கிறதுல 1-2 செய்திருப்பாங்க, முழுமையாக செய்திருக்க மாட்டாங்க. அதனாலேயே அப்படி தடைகள் வருகிறது. இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு அந்த பிராகாரத்தில் உட்கார்ந்து கந்தர் சஷ்டி கவசம் படிக்கணுமா? காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட அப்படின்னு சொல்லுகிற போது அந்த கந்த சஷ்டி கவசத்தை சொல்கிற போதே நம்முடைய மெய் சிலிர்க்கும். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குமா? மிக்க நன்றி சார், ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்லேருந்து? நாங்க குமரகுளத்துலேருந்து பேசுறேங்க. சரிம்மா. தெய்வானைங்க. யாருக்கா கேட்குறீங்கம்மா? நான் பையனுக்குங்க மேடம். என்னம்மா? பையனுக்குங்க. பையனோட பேரு, வயது சொல்லுங்க. பிரதாப்புங்க. வயசு 27. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம்மா? கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், தனுசு லக்னம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? அது வரன் பார்த்துட்டே இருக்கிறோம், அதையுமே மாட்டேங்குதுங்க. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க. கேட்கலாம்னு பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க சார், உங்க நிகழ்ச்சி பார்த்துட்டே தாங்க சார் இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. எந்த ஊர்லேருந்து பேசுறீங்கம்மா? குமாரபாளையம் சார். குமாரபாளையம். குமாரபாளையம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது உங்க அன்பு மகன் ஜாதகத்தில், இவர் ஜாதகத்தில் நல்ல குருபலன் வந்துருச்சுமா. அதாவது ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆயிடுச்சு. காலையில் 1:57 அந்த குரு பயிற்சி இவங்களுக்கு குரு பலம் வந்து விட்டது. ஒருத்தர் கல்யாணம் ஆகணும்னா ஜாதகத்தில் குருபலம் வந்துருச்சான்னு கேட்குறோம் இல்லைங்களா? இவங்களுக்கு குருபலம் வந்துருச்சு. அதனால் இந்த ஆண்டு திருமண செய்திங்கிறது கூடி வந்துடும். நீங்கள் எப்படி திருமணம் பொருத்தம் பார்க்கணும், இவங்களுக்கு எப்படி பார்க்கணும்னா 7இல் சனி இருக்கக்கூடிய வரனாக தேடுவது இவர்களுக்கு நல்லது. இந்த ஜாதகத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்குது. 7இல் சனி இருக்கக்கூடிய வரனாக அமைத்து பார்த்தீர்களானால் அது ஒரு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? 2 பேருக்கு இடையில் ஒரு ஒற்றுமையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு கருத்து மாறுபாடு இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு பழக்கம் இருக்கும். அதே மாதிரி இவருக்கு ஒரு ஆபத்து பிரச்சனைனா லைஃப் பார்ட்னர் துணையாக வந்து நிற்பாங்க. அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் 7இல் சனி இருக்கக்கூடிய வரன் தான் இவருக்கு சரியாக வரும் என்பதனால் அப்படி பாருங்க, நிறைந்த வெற்றியும் நிம்மதியும் உண்டு. மேற்கு திசையிலிருந்து மணமகள் அமைவார். மகாலட்சுமியுடைய பெயருடையவராக வருவார். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? மேடம், என் பேர் வெற்றிவேல் மேடம். சரி சார். தம்பிக்கு கேட்கணுங்க. ஓகே சார். அவருக்கு எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருவண்ணாமலை. அவரோட பேரு, வயது சொல்லுங்க. அவர் பேர் கபிலன் மேடம். சரி, அவருடைய வயது சார்? அவர் வயது 29. 29. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க.
ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், ம் கும்பலக்னங்க. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் சார். ஐயா வணக்கம். சார் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கபிலன் என்ன பண்றாரு? ஐயா ஒரு டிப்ளமா முடிச்சிருக்காருங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லி சொல்லுங்க. வேலைக்கு போயிருந்தாரு, இப்ப இடையில போக முடியல அதான். அவரால. ஏன்னா நீங்க திருமணத்தை பத்தி கேக்குறீங்க, எனக்கு வேலையில பிரச்சனைன்னு காட்டுதீங்க கிரகங்கள், அதான் அவர் என்ன பண்றாருன்னு உங்கள்ட்ட கேட்கறேன். சரிங்க. பிரச்சனையுமே இருக்குதுங்க அவருக்கு. வாழ்க்கையில செட்டில் ஆகிறதே பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்கய்யா. இதுக்கு என்ன செய்யணும்னா 2 வழிபாடு இருக்குங்க. ஒன்று, வியாழக்கிழமைகள்ல ஷீரடி பாபா வழிபாடு செய்யணும். உங்க பக்கத்துல எங்க ஷீரடி பாபா கோயில் இருக்குன்னு பாருங்க. அந்த கோயில்ல பாபாவுக்கு அபிஷேகம் செய்யும் போது பார்க்கணும். அந்த அபிஷேகத்தை இவர் வியாழக்கிழமைகளில் பார்த்து கொண்டு வந்தாலே நல்ல பலன். இப்போ பக்கத்தில் அப்படி எனக்கு கோயில் இல்லைங்க அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே ஷீரடி பாபாவுடைய சிலை சின்னதாக வைத்துக்கொண்டு அதற்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு வரலாம். கபிலன் கையினாலேயே அபிஷேகம் பண்ணலாம். அப்படி செய்து வர 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 இவருக்கு என்ன ஆகும்னா வேலை சம்பந்தப்பட்ட தடைகள் விலகுவதும் ஒரு நல்ல வேலை கிடைப்பதும் இவருக்கு அமையும். அது ஒன்று. 2வது விஷயம், திருமணத்தை பற்றி கேட்குறீங்க. திருமணம் என்பதற்கு இவருக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது. 31 வயதிற்கு பிறகுதான் திருமணம் அப்படிங்கிறது தான் உங்கள் அன்பு சகோதரன் ஜாதகத்தில் இருக்குது. அதனால இவரை முதல்ல வேலை விஷயத்தில் இப்படி நான் சொன்னபடி ஷீரடி பாபாவை கும்பிட சொல்லுங்க. அப்புறம் 2 பரிகாரம் சொல்லியிருந்தேன். இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொண்டே வரணும். அப்படி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்ல வேலை, நல்ல முறையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு இவர் ஆஞ்சநேயர் எப்போ வழிபடணும்? மாலை 6 மணிக்கு பிறகு வழிபாடு செய்தால் அவருடைய வெற்றிகள் பிரமாதமாக இருக்குங்க. முடிந்தால் இவர் அனுமன் சாலிசா படிக்கலாம், உடனடி பலன் கிடைக்கும். அனுமன் சாலிசா படிக்கலாம், அதை சொல்ல சொல்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறது நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குது சார். அதில் குறிப்பாக இந்த செய்வினை நிறைய பேசியிருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில். இப்போ செய்வினை ஒருவருக்கு இருக்குது அப்படிங்கிறத எப்படியெல்லாம் உணரலாம் சார்? இந்த செய்வினை இருக்கக்கூடிய வீடுகள்லமா பள்ளி இருக்காதுமா. இந்த பள்ளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தால் வீட்டில் தெய்வ அருள் இருக்குன்னு அர்த்தம். சரி. ஆனால் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா உள்ள பள்ளியே இருக்காது. நம்ம வீடுகளில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல்லல் இட்ட வீட்டில் பள்ளி கூட தங்காதும்பாங்க. அந்த வீட்டில் ஒரு அல்லல் இருக்குது. அல்லல்னா செய்வினை. செய்வினை இருக்கக்கூடிய வீட்டில் பள்ளி கூட நிற்காது அப்படின்னு. 2வது, சில வீடுகளில் ஒரு துர்வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, சாம்பிராணி புகை போடுவாங்க. பல அன்பர்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க, சார் ரொம்ப சுத்தம் பண்ணுறோம் சார், சாம்பிராணி புகையை போடுறோம், வாசனையாக வச்சுருக்கோம் சார், ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு கெட்ட வாடை வந்துடுது சார் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. அது செய்வினை இருக்கக்கூடிய 2வது ஒரு அறிகுறி. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு துர் சொப்பனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு துர் சொப்பனம் வருவதை இவர்கள் பார்க்கலாம். ஒரு சில வீடுகளில் சொல்கிறாங்க, சார் வீட்டில் சமையல் பண்ணி வச்சோம் சார், சாப்பாடு மலமாக மாறிவிட்டதுங்கிறாங்க. அது ரொம்ப கொடுமையான விஷயம். அது அப்படிப்பட்ட அன்பர்கள் சொல்கிறத சொல்கிறான். 4வது விஷயம், நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைவீங்க, இந்த தலை தட்டிக்கிட்டே இருக்கும். சில வீடுகளில் நிலைவாசல் உயரமாக கூட இருக்கும், இல்லை சின்னதாக இருக்கும், எப்படி வேணா இருக்கட்டும். சின்னதாக இருந்தால் தலை தட்டுமை சார்னா எல்லா நேரமும் தலை தட்டுறது இல்லை. இவங்களுக்கு அந்த தலை தட்டுவதோ கால்களில் அடிக்கடி அடிபடுவதோ அவர்களுக்கு ஒரு அறிகுறி காட்டிக்கிட்டே இருக்கும். காகம் செத்து விழுவதை பார்க்கலாம். இந்த செய்வினை வச்ச காலங்களில் அந்த வீட்டில் காகம் செத்து விழுவதை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். இப்படி பல அறிகுறிகள் இருக்குது. ஆகவே வீட்டில் சில பேர் பள்ளியே இருக்கக்கூடாது தூக்கி தூக்கி பிடிச்சி போட்டுறாங்க. நிறைய பள்ளிகளால் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பள்ளி சத்தம் இருந்தால் தெய்வ அனுகூலம் உண்டுன்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கிற போது நீங்கள் செய்வினை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நீங்கள் முறைப்படியாக உங்கள் ஜோதிடரை அணுகி ஒரு நல்ல வாழ்க்கைக்கான வழிமுறையை அவற்றை கேட்டிங்கன்னா வழிமுறையை சொல்லுவாங்க. அதுபடி அவருக்கு குடும்ப தலைவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த ஜாதகப்படி அந்த நேரம் எப்படி இருக்குது, அது அஷ்டமாதிபதி தொடர்புடைய நேரமா பாதகாதிபதி தொடர்புடைய நேரமான்னு பார்த்து சொல்லிடுவாங்க. அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த செய்வினை தோஷம் இருக்க முடியும். அதையுமே ஜாதகத்தில் ஆமாம், எந்த நேரத்தில் இருக்க முடியும்னு இருக்கும், மற்ற நேரங்களெல்லாம் இருக்காது. அதை பார்த்து அது என்ன வழிமுறைன்னு சொல்லிடுவாங்க. அதை இவங்க எளிமையாக நிவர்த்தி பண்ணிக்கிட முடியும், நல்லா வாழ முடியுமா. அதுக்காக தான் வீட்டில் தினந்தோறும் பூஜை பண்ணணும். மணி ஒலிக்கிறது சொல்கிற மாதிரிங்க, வீட்டில் பூஜை நடக்கும்போது மணி ஒலிக்கணும். அந்த தெய்வீக சக்தியை வீட்டுக்குள்ளே இழுத்துக்கிட்டு வரும் அந்த மணி ஒலி. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது இது எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? சார் டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க. நீங்க பேசுறது கேக்குது. உங்க பேர் சொல்லுங்க. நேம் சேதுராமன். எந்த ஊர்ல இருந்து? இங்க சென்னை அம்பத்தூர்ல இருந்து மேம். சரி சார், யாருக்கா கேக்குறீங்க?
எனக்காக தான் மேம் கேட்குறேன். உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். மேம் வயது வந்து 27. ம் ராசி கும்பராசி. ம் நட்சத்திரம் சதயம் 3ஆம் பாகம். சரி, லக்னம். லக்னம் வந்து மிதுனம் லக்னம் மேம். என்ன கேள்வி கேட்குறீங்க? இல்லை மேம், கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு, மேரேஜும் தள்ளி போயிட்டு இருக்கு, அதனால. சரி, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. ஓகே மேம். சேது சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களுக்கு வந்து இந்த கடகம், கும்பம், இந்த மிதுனம் தொடர்பு வந்துருது பாருங்க. இந்த இதுல என்ன ஒரு விஷயம் நிக்குதுன்னா, செவ்வாய் பகவான் நீச்சமடையக்கூடிய இடம் கடகம். இப்படி பலருக்கு வந்து கடன் தொல்லைகள் இருப்பதை நான் பார்க்கிறேன். அப்படி வந்து ஒரு கடுமையான கடன் தொல்லை இருக்கு அப்படின்னா நீங்க வீட்டில் வந்து 2 விதமான தெய்வங்களை வழிபட்டு கொண்டு வரலாம். ஒன்று கால பைரவர். கால பைரவர் வழிபாடு வீட்டில் செய்யலாம். திருக்கோயில்களில் கால பைரவர் இருக்கார் பாருங்க, அவரை சென்று தேய்பிறை அஷ்டமிகளில் வழிபாடு செய்யணும். செவ்வாழை பழம் படைத்து வழிபாடு செய்யணும், அதுதான் முக்கியம். செவ்வாழை பழங்கள் 9 பழங்கள் வைத்து, கூடவே கருப்பு திராட்சை வைத்து, பச்சை கற்பூரம் வைத்து நீங்கள் வந்து கால பைரவரை வழிபட்டுட்டு வரணும். அப்படி வழிபட்டு கொண்டு வருகிற போது ஒரு அற்புதமான பலன்கள் தெரியும். கடன் தொல்லைகள் மெல்ல மெல்ல விலகுவதை பார்க்கலாம். தொழில் வளர்ச்சி ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த திருமண தடை நீங்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. கிருத்திகை நட்சத்திரம் வரும் பாருங்க. கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய அன்றைக்கு முருகப்பெருமானுக்கு அந்த கிருத்திகை இருக்கக்கூடிய நாட்கள் சந்தன அலங்காரம் செய்வார்கள் பாருங்க. சந்தனத்தை கொஞ்சம் வாங்கிட்டு வரணும். நீங்கள் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்த சந்தனத்தை வாங்கி வந்து நெத்தியில இட்டு கொண்டு வந்தாலும் எப்படிப்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் விலகும். நல்ல முறையில் திருமணம் கைகூடும். வாழ்க்கையும் மகிழ்ச்சி அமையும். நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, நிறைய வணக்கம் சொல்றீங்க. உங்க பேர் சொல்லுங்க. ராமலட்சுமி மேடம், அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன். மகிழ்ச்சிமா. யாருக்கா கேக்குறீங்க? பையனுக்கா வேண்டி மேடம், படிப்பு கொஞ்சம் இதுக்காண்டி கேக்குறேன். பையனோட பேரு, வயது சொல்லுங்கம்மா. பையன் பிரதீப் மேடம். சரி, வயது? வயது வந்து 21 மேம். சரிம்மா. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. பிறந்த தேதி வந்து 25/5/2005 மேம். வயது சொல்லிட்டீங்களே, போதும். ராசி, நட்சத்திரம், லக்னம் மட்டும் சொல்லுங்க. ராசி தனுசு ராசி, மூல நட்சத்திரம், சரி. துலாம் லக்னம் மேடம். சரிம்மா. படிப்புக்காக கேக்குறீங்களா? ஆமா மேடம். தொடர்ந்து பேசுங்க. சிஎம்ஏ படிக்கிறான் மேடம். ம் கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டான். இன்டர் படிப்பு கொஞ்சம் இதா இருக்கு. சரிம்மா. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு படிப்பு தான். சரி, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பையன் நல்ல நாலேஜோட தான் இருக்காரு. அதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் குறையில்லை. நல்ல நாலேஜோட தான் இருக்காரு. இவருக்கு வந்து வேற ஏதாவது மாத்திருமா சார்? அதாவது இவர் வந்து எடுத்திருக்க வேண்டிய படிப்பு ஏசிஎஸ் எடுத்திருந்தாருன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்குமா இவர் ஜாதகத்தில்? ஆமா, ஏசிஎஸ் அது எடுத்திருந்தாருன்னா அது ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துருக்கும். இன்னொரு விஷயம் வந்து இவர் என்ன செய்யணும் அப்படின்னா, பக்கத்தில் எங்க ஹயக்ரீவர் கோயில் இருக்குன்னு பாருங்க. அந்த ஹயக்ரீவர் கோவிலில் கோஷ்டிக்கு நிற்பாங்க. கோயிலில் போய் விசாரிங்க. ஹயக்ரீவர் கோயில் பெருமாள் கோவில், அதில் வந்து குதிரை முகம் கொண்ட பெருமாள் ஹயக்ரீவர். அந்த கோயிலில் கோஷ்டிக்கு நிற்கிற நேரம் எதுன்னு கேளுங்க. அந்த நேரத்தில் போய் அங்கே அமர்ந்து ஹயக்ரீவரை தரிசனம் செய்து பிரசாதத்தை வாங்கி உட்கொண்டு வந்தால் இவருடைய படிப்பிலே வெற்றி அடைவதை கண்கூடா பார்க்கலாம். நீங்க சொல்லிடுவீங்க ஜெயிச்சுக்கிட்டு வந்துட்டார் அப்படிம்பீங்க. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. சார், இப்போ பொதுவாக திருமணத்திற்காக கேட்கும்போது அந்த திருமணத்திற்கு எது தடையா இருக்குன்னு நீங்க வந்து ஜாதகத்தை பார்த்தோ இல்லை இப்போ பிரசன்னத்தை பார்த்தோ சொல்றீங்க. அப்படி அது முக்கியமான விஷயம், இதனால தான் திருமண தடை அப்படின்னா அந்த மாதிரியான தடங்கல்கள் வந்து எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? அந்த தடங்கள் வந்து வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குது? கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் 2, 7, 11ங்கிற 3 ஸ்தானங்கள் முக்கியம். முதல்ல குடும்ப வாழ்க்கை அமையுமா, அதுவும் கணவரோடு சேர்ந்து மனைவியோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் உண்டா, அதுவும் நல்ல வாழ்க்கையாக இருக்குமா அப்படிங்கிறது 2, 7, 11 ஸ்தானங்கள் ஒரு ஜாதகத்தில் சொல்லிடும். அந்த ஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் நடக்கணும்னா குடும்பஸ்தானாதிபதியோடைய நேரமோ குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் நேரமோ அல்லது அந்த கிரகம் எந்த சாரத்தில் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் நேரத்தில் தான் கல்யாணம் ஆகும். இப்படி ஒரு கணக்கு. அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, திருமண தடை ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்தால், ஒரு கடுமையான தோஷங்கள் இருந்தால் திருமண தடை வருது. அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டா போதும், கல்யாணம் கூடி வந்துடும். மிக்க நன்றி சார். இன்றைய நேரலையில் வழக்கம் போல முத்தான 3 பரிகாரங்கள், குறிப்பாக திருச்செந்தூர் வழிபாடு வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு கடன் சார்ந்து நம்ம தொடங்கணும், ஆனால் கடன் சார்ந்தே நிறைய நேர்கள் வந்து பேசியிருந்தாங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்
எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணலாம். முறைப்படியான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெற முடியும். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூரில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.